இன்றைக்கி சில பேர் இந்த ஆலோசனைலாம் கேட்கும்போது நல்லா தான் கேட்பாங்க. நானும் பார்த்துருக்கேன். கவுன்சிலிங்கில் அவங்க நேரத்தையும் போக்கி நம்ம நேரத்தையும் போக்கி 1 மணி நேரம் நல்ல பிள்ளை மாதிரி ஆலோசனைக்கு எடுத்துகிட்டு வெளியே போகும்போது யோசித்து சொல்கிறேன் பாஸ்டர்னு போவாங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? இது நீ முதல்ல நான் செய்ய மாட்டேன் யோசித்தான் செய்வேன்னு சொல்லியிருந்தா ஏன் எதுக்கு வரணும் உள்ள? ஏன் நேரத்தையும் போக்கி ஏன் நேரத்தையும் நாசமாக்கி ஏன் வேலையும் கெடுத்து விட்டியே. கடைசியில் பாருங்க 1 மணி நேரம் வேதத்துலேருந்து ஆலோசனை கொடுத்த பிறகு கூட தான் என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதை தான் செஞ்சுட்டு போவாங்க. திருப்பி 1 மாதம் கழிச்சு வண்டி வந்து நிற்கும். பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு பாஸ்டர், பெரிய ஜெபம் பண்ணுங்க. உனக்கு எவ்வளோ பெரிய ஜெபம் பண்ணாலும் உன் பிரச்சனை என்ன பண்ணாது. எதனா பேய தோய் தான் விட்டு உள்ள வச்சிருக்கியே நீ தான் சொந்த புத்தி தானே பெரிய கடவுள்னு வச்சிருக்க. அது எப்படி வாங்கிக்கும்? வாங்கிக்காது. சில வேளையில் சில ஆலோசனைகளை சொல்லியிருக்கேன். ஏமா இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாத, தாழ்ந்து போயிடு. சரி, அந்த பையன் மன்னிப்பு கேட்டான், மன்னிச்சுட்டு பழச மறந்துட்டு கிறிஸ்து உனக்கு மன்னித்தது போல மன்னிச்சுட்டு அன்பு காமிச்சு வீட்டுக்கு போவோம். நான் எப்படி போவேன்? எங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, போகக்கூடாது சொல்லியிருக்கிறாரு. சரி அப்பா உங்க அப்பா சொல்றபடியே கேள். எனக்கு தெரியும் இந்த வண்டி திரும்ப வரும். இன்னொரு 3 மாசத்துல பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் வேணும். அப்பமே தெரியும் இந்த அப்பாயின்மெண்ட் எதுக்குன்னு. இந்த முறை வரும்போது பார்த்தீங்கன்னா சுதி இறங்கி தரை மட்டும் தாழ்ந்து தவழ்ந்து வருவாள். பாஸ்டர் நீங்க என்ன சொன்னாலும் செய்கிறேன். இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? ஏமா நான் முதல் முறை சொல்லும் போது நீ சொன்னதை கேட்கல, இப்போ பையன் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். நீயே பார்த்துக்கோ, நான் வர முடியாது இப்போ. ஏன்னா நீ ஒரு கொம்புல ஏறிக்கிட்ட, ஆமா அதை விட உயரமான கொம்புல ஏறி உட்காந்துருக்கான். யார் இறக்குறது இப்போ? இப்போ 2 பேருக்கு யார் மேல விருப்பம் இல்லைன்னா தேவ ஆலோசனை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. நிறைய சம்பவங்கள் என் வாழ்க்கை வருத்தத்தோடு தான் நான் சொல்ல முடியும். ஒன்றுக்குமே உதவாத பிரச்சனையா இருக்கும். சின்ன பிரச்சனைங்க, ஒரு சின்ன பேச்சுவார்த்தையில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு மனஸ்தாபம் பெரிய சண்டையாக்கி அப்படியே குடும்பமாக வந்து இறங்கிடுவாங்க. அந்த 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி என்னன்னு விசாரிச்சா நம்ம சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் உரிக்க வெங்காயம் தான் ஒன்றும் இருக்காது. சரி, ஆசை தீர பேசுனீங்க, ஒருத்தரோட மனஸ்தாபத்தை கொட்டிட்டீங்க. சரி, இனி என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம்? சில சம்பவங்கள்லாம் மனசை விட்டு ஆறாத சம்பவங்கள். 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து ஆலோசனை கொடுத்து முடிச்ச பிறகு ஒரு முறை சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம், 2 பேரும் கை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணியாச்சு. சரிப்பா 3 மாதம் பிரிஞ்சிருந்த மனைவியை விட்டு இனிமே பிரியாத, பழசெல்லாம் விட்டுரு, என்ன இருந்தாலும் உன் மனைவி தானே. எல்லாருக்கு முன்னாடி அவளை வாக்குறுதி கொடுத்தாரு, கட்டி கொண்டு போனேன், அவளை விட்டுருப்பா. சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்தாத, ஏதோ தெரியாம பேசிட்டா, அவள் மன்னிச்சுக்கோன்னு கேட்டா விட்டுருப்பா, வீட்டுக்கு கூட்டு போ. அந்த பையன் சொல்லுவான், யோசித்து சொல்கிறேன் பாஸ்டர், இப்போல்லாம் கூட்டு போக முடியாது. 3 மணி நேரம் பிரசங்கம் கேட்ட பிறகு யோசித்து சொல்கிறேன். இந்த மாதிரி சொன்ன பிள்ளைங்க சேர்ந்ததை நான் அதிகமாக பார்த்ததில்லை. இன்னைக்கு எங்கே உட்காந்துருக்காங்கன்னா கோர்ட்டில் தான் உட்காந்துருக்காங்க. இவங்க கொடுக்க வேண்டிய காசை, இவங்க குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டிய காசை லாயர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் இணையவே முடியாத அளவு பிரச்சனைகள் கைமீறி போயிடுச்சு. இப்போ சபை கூட அவங்களுக்கு உதவி செய்ய முடியல. ஆனால் ஆரம்பத்தில் கூப்பிட்டு, இப்பா இந்த மாதிரி உன்னை மாற்றிக்கோ, இந்த மாதிரி செய்ப்பா, பைபிளில் வாசிக்கிறல்ல, இதன்படி நடப்பான்னா அப்போ ஈகோ, நான் யாரு அந்தம்மா, இதை சால்வ் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க நம்பிக்கை எது மேலே வச்சுட்டாங்க தெரியுமா? நான் பெரியவன், நான் பெரியவ, என் குடும்பம் பெரிய குடும்பம், என் பின்னணி பெரிய பின்னணி. கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கி கொஞ்சம் தாழ்ந்து போயிருந்தா, கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தா, கொஞ்சம் மன்னிச்சிருந்தா, இன்றைக்கு அந்த குடும்பம் தழைத்து எழும்பி இருக்கும், செழிப்பா இருந்திருக்கும், கௌரவமான ஒரு இடத்துல நின்றுருப்பாங்க, ஆசீர்வாதமான நிலையில நின்றுருப்பாங்க. ஆலோசனை கேட்க மனம் இல்லாம போயிட்டாங்க. அதான் வேதம் சொல்லுது, என்னுடைய வேதத்தை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், என் கற்பனைகளை எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமா எண்ணினாங்க. செவி கொடுக்கல. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறோமா? என்ன பிரச்சனை வரட்டுங்க, நான் சொல்லுவேன், இந்த வேதம் எல்லா வயதுக்கும், எல்லா பிரச்சனைக்கும், எல்லா கேள்விகளுக்கும் பதில் அடக்கிய ஒரு பொக்கிஷ சாலை. அல்லேலூயா. ஒரு குழந்தை எப்படி வளரணும் அப்படின்னு பைபிள் சொல்லும், பிள்ளைகள் எப்படி நடக்கணும். இதே பைபிளில்
பெற்றோர் பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு இந்த பைபிள் சொல்லிக் கொடுக்கும். இதே பைபிளில் இந்த பெற்ற குழந்தை ஒரு வாலிபனாக மாறினா எப்படி வாழணும் அதுக்கு ஆலோசனை உள்ள இருக்கு. வாலிபனான பிள்ளை ஒரு மனைவியை கண்டடையணும்னா எப்படி கண்டடையணும், ஒரு புருஷனை கண்டடையணும்னா எப்படி கண்டடையணும் அதுக்கு ஆலோசனை இருக்கு. கணவன் மனைவின்னு சேர்ந்தாச்சு, ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த வேத புஸ்தகம் ஆலோசனை நிறைந்ததாக இருக்கு. இந்த வேத புஸ்தகத்தில் ஒரு தாத்தா பாட்டி எப்படி இருக்கணும்னு பைபிளில் வசனம் இருக்கு. மாமனாரா எப்படி இருக்கணும், மாமியாரா எப்படி இருக்கணும், எப்படி நடத்தணும். ஒரு ஒரு உறவுக்கும் எல்லைகள், அதற்கு வேண்டிய ஆலோசனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் பைபிள் அடக்கி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இந்த பைபிள்ல இருக்கு, எல்லா கேள்விகளுக்கும். இதற்கு ஒரு மனுஷன் முதல் இடத்தை கொடுத்து, உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு. நீங்க பொதுவாக நீங்க ஒரு இடத்துல நடந்து போறீங்கன்னா அந்த பாதையில் வெளிச்சத்தை எங்கே செலுத்துவீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு பின்னால் இல்லை, உங்களுக்கு முன்னால். நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அடியில் முதலாவது வெளிச்சத்தை தான் நம்ம காட்டுவோம், வெளிச்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த வெளிச்சம் ஃபர்ஸ்ட் பிரகாசிக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல கால் எடுத்து வைப்போம். அதே போல வேதத்தை முதல் இடத்துல வைங்க. வேதத்தின் ஆலோசனைகளை கணவன் மனைவி தகப்பன் தாய் முதல் இடத்துல வைங்க, அதுக்கு முதலிடம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பைபிள் என்ன சொல்லுது நமக்கு, வேதம் என்ன நமக்கு போதிக்கிறது, கர்த்தர் என்ன சொன்னார், அதற்கு முதலிடத்தை நான் கொடுப்பேன். அப்படி முதல் இடத்தை கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து உங்க குடும்பத்தை நடத்தி பாருங்க, நிச்சயமா நீங்க பின்னால இடரவே மாட்டீங்க. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. கர்த்தரை நம்பி வாழ்ற குடும்பம்ன்றது தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கிற குடும்பம். நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும் தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து அவரை நம்பி வாழ கர்த்தர் கிருபை தருவாராக.